ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து திருக்குறள் கதைகள் அதை பற்றி பார்க்கலாம் குட்டீஸ். சரியான தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்த ஊரில் வளவன் என்பவன் மளிகை கடை வைத்து வணிகம் செய்து வந்தான். மரியாதை ராமன் வந்து வாழ்ந்த ஊரில் வந்து வளவன் என்பவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்? மளிகை கடை வைத்து வாணிகம் செய்து வந்திருக்கிறான். வளவன் வந்து பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன். அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே அவனுடைய குறிக்கோள் இருந்திருக்கு. யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டான். அதாவது யாருக்குமே எந்த ஒரு பொருளையும் கொடுக்க மாட்டான். அரசுக்கு முறையாக வரி செலுத்துவதில்லை. அரசுக்கு வந்து முறையாக வந்து வரியும் செலுத்த மாட்டான். அதாவது இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு பகுதி வந்து அரசாங்கத்துக்கு கட்டணும். அதையும் அவன் செய்ய மாட்டான். இந்நிலையில் மரியாதை ராமன் அவ்வூரில் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். மரியாதை ராமன் வந்து வளவனின் இளம் வயது நண்பன். அதனால் நீதிபதி தனது நண்பன் தான் என வளவன் ஊர் முழுவதும் கூறி வந்தான். இந்த நிலையில் வந்து மரியாதை ராமனை வந்து அந்த ஊரின் நீதிபதியாக நியமிச்சிருக்காங்க. மரியாதை ராமனும் வளவனும் சிறு வயது நண்பர்கள். அதனால் என்ன பண்ணியிருக்கான்? நீதிபதி வந்து தனது நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வளவன் என்ன சொல்லியிருக்கான்? ஊர் பூரா சொல்லிட்டு வந்திருக்கான். முறையாக வரி செலுத்தாதவர்களிடம் பட்டியல் நீதிபதியிடம் ஒரு நாள் வழங்கப்பட்டது. இந்த ஊரில் யார் யாரும் முறையாக வரி செலுத்தலையோ அவங்களுடைய பெயர் பட்டியலை வந்து மரியாதை ராமன் தானே அந்த ஊரில் நீதிபதியாக இருக்கார், அவர்கிட்ட வந்து அந்த பட்டியலை வந்து வழங்கியிருக்காங்க. நீதிபதியின் ஆட்கள் வளவனை அழைத்து சென்றனர். நீதிபதியோட ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வளவனை வந்து அழைத்து சென்றிருக்காங்க. நீதிபதி தனது நண்பனாயிற்றே, தனக்கு தண்டனை தரமாட்டார் என எண்ணியவாறே மகிழ்ச்சியாக சென்றான் வளவன். வளவன் என்ன நினச்சிருக்கேன்? நீதிபதி வந்து நம்மளுடைய நண்பர், அவர் வந்து நமக்கு வந்து தண்டனை தரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக போயிருக்கான். வளவனின் நண்பன் என்பதால் மரியாதை ராமனும் எப்படி தீர்ப்பு வழங்குவாரோ என அவரது பண்பையும் நேர்மையையும் மக்கள் சந்தேகப்பட்டனர். மக்கள்லாம் என்ன நினச்சிருக்காங்க? மரியாதை ராமனும் வளவனும் நண்பர்கள், இவருடைய தீர்ப்பு வந்து எப்படி நண்பனுக்கு தானே சாதகமாக இருக்கும் நாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் மரியாதை ராமனை தவறாக நினச்சிருக்காங்க. ஆனால் மரியாதை ராமன் நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவன் என்பதால் முறைப்படி அவனுடைய பொருள்களை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்திட செய்தார். ஆனால் மரியாதை ராமன் என்ன நினச்சிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவன் இவன், அதனால் அவனுடைய முறைப்படி அவனுடைய பொருட்கள் எல்லாத்தையும் அரசாங்க கருவூலத்தில் சேர்த்துட்டாரு. வளவனுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டார். என்ன பண்ணியிருக்காரு? வளவன் தன்னுடைய நண்பனாக இருந்தாலும் அவன் செய்தது தவறு, அதனால் அவனுடைய பொருள்களை வந்து கருவூலத்தில் ஒப்படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு 6 மாதம் தண்டனையும் வழங்க உத்தரவு விட்டுள்ளார். எந்தவித சார்பும் இன்றி நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர். அப்போ வந்து தன்னுடைய நண்பனாக இருந்தால் கூட தவறு தான், அதை வந்து நம்ம ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் நேர்மையான முறையில் வந்து ஒரு சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு. குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். விளக்கம், அதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருவர் நடுநிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். இதுதான்
தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும்ங்கிற குறளுடைய விளக்கம். அவ்வளோதான் குட்டீஸ். திருக்குறள் கதைகளில் சரியான தீர்ப்பு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் வேறொரு குறளை பற்றி நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.